திருமணத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்படுகிறார்கள். அது கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய விருப்பம். திருச்சபையை இயேசுவும் அதை உடன்படிக்கை என்கிறார். இந்த உடன்படிக்கையிலே இருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இருவரும் தியாகம் செய்ய வேண்டும். இருவரும் இணைந்துதான் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். இன்றைக்கு மன முறிவுகளால் பல குடும்பங்கள் சிதைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகப்படியான மனமுறிவுகளுக்கு காரணம் சுயநலம்தான். சிறு சிறு காரணங்களுக்கெல்லாம் பிரிந்து போதல் சாதாரணமாகிவிட்டது. இந்த நிலையிலே திருச்சபைக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை போல் ஆழமானதாக திருமண உறவு இருக்க இருவரும் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், பாடுபட்டு உழைக்க வேண்டும். அதிலே நிறைய தியாகம் நிறைந்திருக்கும். ஜெபிப்போம், அவர்களுக்காக வேண்டுவோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு திருமண உறவிலே இருந்தால் கடவுளுடைய அருளோடு அன்பு செய்து மன்னித்து முழுமையடைவோம். நாம் கடவுளுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அதை தியாகமாக்கி அன்பாக்கி திருமண உறவிலே வாழ்கின்ற குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.